ஹலோ மக்களே, நேற்று நைட்டு செம்ம சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரும் கமருதுன்னு சேர்ந்து அரோரா வந்து செம்ம மொக்க கொடுத்துருக்காங்க. அரோராவுக்கு வந்து செம்ம நோஸ்கட் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று நைட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும் இல்லையா. ஸோ கமருதீன் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சண்டை நடந்தது அமித் கூட. அமித் அங்கே கிச்சன் டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து முடியாது, டெய்லி ஒரு தடவை தானே பண்ணுவோம், நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பாரு கமருதீன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து சண்டே ஆகிடுச்சு. விக்ரம் கேட்க வராரு, நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் வந்து பண்ணணும் இல்லையா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு கமருதீனுக்கே வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு, என்னடா இது இவ்வளோ வேலை பண்ணணும். பாரும் கமருதீனும் வந்து வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து அரோரா மேடம் வந்து அங்கே தண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ அரோராவை பார்த்த உடனே பாரும் கமருதீனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே வந்து அந்த சைட் போய் நின்றுட்டாங்க, அரோராவுக்கு திரும்பி நின்றுட்டாங்க. ஸோ இது வந்து அரோராவுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரோரா தண்ணி குடிச்சிட்டு சோஃபாவில் போயிட்டு ஒரு மாதிரி அழற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அரோரா போனதுக்கு அப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்து வெசல் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ பாரு சொல்கிறான், ஆமாம் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நிற்கிறா, அவகிட்ட வந்து பேசணுமான்னு சொல்லிட்டு பாரு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நீ வெளியே வாடின்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அரோரா பண்ண விஷயத்துக்கு கோவம் வராமல், அரோராக்கே தெரியும்ல அந்த கேஸ் வந்து எவ்வளோ பர்சனலாக போகும்னு சொல்லிட்டு அது கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து யோசிக்கலாமே, பாரு மேலே வேறு ஏதாவது கேஸ் கொடுத்துருக்கலாமே. கமருதீனையும் இழுத்து அரோரையும் இழுத்து எல்லா ரிலேஷனும் வந்து இப்போது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து கமருதீன் வந்து பேசுவான்னா அது எப்படி எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டும் லைவில் வந்து பாரு வந்து கமர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, புரிஞ்சுக்கூட இனிமேலாவது அவகிட்ட பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது தெரியுதா, இப்போயாவது ஒன்று நீ புரியுதான்னு சொல்லிட்டு பாரு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கமருதீன் ஓகே இனிமேல் நான் பாருக்கிட்ட தான் பேசுவேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க மக்களே. ஸோ அரோரா பண்ண விஷயம் அவங்களுக்கே வந்து எப்படி பேக் ஃபேர் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன்.